ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு புரோக்கர் ரிசர்ச். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சப்பில் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கமாடிட்டி. நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே ஷேர் மார்க்கெட்டை பற்றி வீடியோ போடுறீங்க, கமாடிட்டியை பற்றி சொல்லிக் கொடுங்க, அது எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ கமாடிட்டியை பொறுத்தவரையும் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஒன்லி ட்ரேடிங் தான். ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி 1 month கான்ட்ராக்ட் இருக்கும், அதை ஹோல்டு பண்ணி 1 monthக்கு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் விற்றுடலாம். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவோம்ல, ஆப்ஷன் ஃபியூச்சர், ஸோ அதே மெத்தட் தான். இப்போது ஷேர் மார்க்கெட்டில் என்எஸ்இன்னு சொல்லுவோம், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்கே தான் நான் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்குவோம். அதேமாதிரி தான் கமாடிட்டியில் பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அங்கே தான் நம்மளுக்கு வேணும் தேவையான பொருட்களை வாங்கி விற்று ட்ரேடிங் பண்ணுவோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அதை விற்று சம்பாதிக்கிறது பேர் ஷேர் மார்க்கெட். கமாடிட்டியை பொறுத்தவரையும் பொருட்கள் இருக்குல்ல, கோல்டு, சில்வர், அலுமினியம், லெட்டு, ஜிங்க்கு, காப்பர். ஸோ அந்த பொருட்களை வாங்கி விற்று வணிகம் பண்ணுறது தான் கமாடிட்டி. கமாடிட்டியை பொறுத்தவரையும் 2 விஷயம் இருக்குது, மெகா, மினின்னு. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெகான்னு இருக்குது, மினின்னு இருக்குது. ஸோ அதேமாதிரி டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலைல 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் தான் டைம் பீரியடு. பட்டு கமாடிட்டியில் காலைல 10 மணிலேருந்து 11:50 வரையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் பீரியடும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கு கமாடிட்டி நல்லா சேஃப், நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒன்று லாட் கணக்கில் இருக்கும். இங்கே காமிக்கிறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு. அலுமினி, பேஸு, கார்டமம், கேஸ்டோர் சீடு, காப்பர், காட்டன், சிபிஓ, குரூட் ஆயில், கோல்டு பெட்டல், லெட்டு, மெத்தல் ஆயில், நேச்சுரல் கேஸ், நிக்கல், பெப்பர், சில்வர், ஜிங்க். ஸோ சுமார் ஒரு 14 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் அலுமினினா மெகா, அலுமினியம்னா மினி. இப்போ 1MTன்னு சொல்லுவாங்க அலுமினினா. அது நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுக்கு 412 ரூபா இருந்தால் போதும். அதை நார்மல் ஹோல்டிங் பண்ணுறதுக்கு 18,000 வேணும். அதே அலுமினி மினி 47,062 ரூபா வேணும். அலுமினியம் மெகா 47,062 வேணும். ஹோல்டிங்க்கு 94,124 ரூபா வேணும். அதேமாரி குரூட் ஆயில் எடுத்துங்க. குரூட் ஆயில் மெகா 19,494 ரூபா வேணும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு. ஹோல்டிங்க்கு 38,088 ரூபா வேணும். ஸோ அது பார்த்திங்கன்னா 100 பிபிஎல்னா பேரல்னு சொல்லுவாங்க. ஸோ 100 குவான்டிட்டி, 1 ரூபா சேஞ்ச் ஆகுனா நம்மளுக்கு 100 rupees கிடைக்கும். ஸோ அதேமாதிரி தான் கோல்டு, ஒன்றுக்கும் ஒரு லாட் சைஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் கமாடிட்டி ஒரு நல்ல மார்க்கெட்டு. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இதில் என்னாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன், அந்த டவுட்ஸை வெரிஃபை பண்ணுறேன்.